முதிர்கண்ணி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. முதிர்கண்ணியின் புதிய அத்தியாயம், புதிய தொடக்கம், புதிய அவதாரம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? நான் அடிக்கலையே. சாவட்டும், அடி வாங்கி சாகட்டும். நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது வாய் திறக்கணான்னு பாரு. இங்க பாரு, நான் அடிக்கல, ஆபீஸர் தான் அடிக்காரு. என்னால எதுவும் பண்ண முடியாது. எவ்வளவு தெனாவட்டு உனக்கு. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்துகிட்டே கொலை முயற்சி. கூண்ட போஸ்டிங்ல இருக்கும். நம்ம எது பண்ணாலும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்ட. அப்படிதானே வைக்கிற? அப்பா எம்பி இஷ்டத்துக்கு ஆடி இருக்க. தொலைச்சிருவேன். பாரு, என் கையில கண்ணு இருக்குது. உண்மைய ஒத்துக்கிட்டு கோர்ட்ல வந்து சரணட. இல்ல இந்த துப்பாக்கிக்கு நீ இறையாயிருவ. அவன் மாடு மாதிரி போட்டு அடிக்கான்டா. என்ன பண்ண சொல்ற? நீ வாய மூடிட்டு நில்லு. எப்படிடா? விக்ரம விடு. செம்பவலியக்கா நினைச்சு பாரு. நான் அடிக்கலையே. நம்மள நம்புனாங்க. எப்படினாலும் நம்ம கை வைக்க மாட்டோம்னு நம்புனாங்க. அதனால தாண்டா போனாங்க. இந்த கேஸ்ல இவன் வந்து ஆஜராவான்னு எனக்கு தெரியும். இவன் ஒரு சைக்கோ. இவன் கையில சிக்கனதுக்கு அப்புறம் நீ ஏதாவது பண்ணுடா. நீ வாய மூடிக்கிட்டு நில்லு. புரியுதா? வேண்டாம் விக்ரம், என்ன அப்படி பார்க்காத. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. உன்னை எப்படியாவது நான் காப்பாத்துறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரோஹிணி வேற ஒரு மாதிரி நிக்கிறாளே. இது இன்னைக்கு நான் உன்னை தொலைச்சு கட்டுறேன். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. அவனை நாம அடிக்கலாம்டா. இவன் ஏன்டா அடிக்கிறான்? இப்ப நீ எதுக்கு ரொம்ப பதறிட்டு இருக்க? கேசல நிலே. அந்த பொண்ணு எந்த பொண்ணு? ஒண்ணு இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? நான் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தணும்னு நினைச்சேன். சொல்ல போறியா இல்ல? உசுரோட இருக்கணுமா வேண்டாமா? இல்ல என் துப்பாக்கிக்கு இறையுவ. இன்னொன்னு அடிக்க வச்சிடாத. இன்னும் ஒரு அடி அடிச்சா நீ சத்துருவ. சொல்லு. அதான் போது சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன விக்கி சார்? என்ன அதான் இல்லங்கிறான ஒரு என்ன அடிச்சுக்கிட்டு கோர்ட்ல கொண்டு ஒப்படைங்க. என்ன பொண்ணு தர சார்? விக்கி ஒண்ணு சார். எதுக்கு அடிச்சுக்கிட்டு கோர்ட்ல கொண்டு ஒப்படைங்கன்னு சொல்றான். வேற ஒண்ணு இல்ல சார். நம்ம வேணா கோர்ட்ல கொண்டு ஒப்படைச்சிடலாமே. இந்த கேஸ் யார் கேஸ்? இந்த கேஸ்ல இவனை எப்படி வாய் திறக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க டூட்டி நீங்க பாருங்க. கொலை முயற்சி பண்ணப்பட்டவர் உங்க சொந்தக்காரரு. அதுக்கு தான் இந்த கேஸ்ல நீங்க இவ்வளவு மும்முரமா இருக்கீங்க. அப்படித்தானே சார்? என்ன விக்கி சார் அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது. நீங்களும் சொந்தக்காரன் தகவல் வந்திருக்கீங்க. விக்கி சார் வேண்டாம். என்ன பத்தி தெரியல. சைக்கோடா. உங்ககிட்ட எதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் முடிட்டு நில்லு. அதான் கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்க சொல்றேன். நான் எதுக்கு இவனை கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கணும்? இவங்கிட்ட உண்மையை காந்ததுக்கு அப்புறம் கொண்டு ஒப்படைச்சுக்கிறேன். உங்க வேலைக்கு எது உண்டாத மட்டும் பாருங்க. இது ஏன் ஸ்டேஷன்? இவனுக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா நான் தான் கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் அலையிடும். புரியுதோ? இவன் செத்தாலும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிட்டு நீங்க உங்க டூட்டியை பாருங்க. இது ஏன் ஸ்டேஷன்? இதுக்கு நீங்க ஹெட்டா இருந்தா இது உங்க ஸ்டேஷன் ஆயிருமா? இது உங்க கேஸுக்காக உங்க இஷ்டத்துக்கு அடிப்பீங்களா? அவன் அக்யூஸ்டானா எனக்கு முழுசா தெரியாது. அதுக்குள்ள நீங்க கொலை வெளியில தாக்கிட்டு இருக்கீங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா எனக்கும் சேர்த்துதான் தலைவலி. அதான் சொல்றேன்னு. இவன் செத்தாலும் பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன சாவட்டீங்க பாப்பா? சிரிக்கவாடா செய்ற. அவர் மேல இனி ஒரு அடி பட்டதே. என்ன இந்த ஸ்டேஷன்ல என்ன நடக்குது? ஒரு அக்யூஸ்டுக்கு ஆளுக்காலா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் அவர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாதே. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தாக்கிட்டு இருக்கீங்க? மேலதிகாரியும் கூட பார்க்கல. இந்த கிளி கிளிக்கறல. நீங்க டிஎஸ்பி தானே? ஏன் டிஎஸ்பி இருந்தா நியாயத்தை பத்தி பேசக்கூடாதா? உங்களோட மேலதிகாரிங்க தான் மறந்துடாதீங்க. நீங்க கடமையை செஞ்சிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன். கொலை முயற்சி செய்யப்பட்டவர் உங்க சொந்தக்காரரே. அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு கொலைவெறி. ஆமா, அவன் என் சொந்தக்காரன். என் சொந்தக்காரன் மேல ஒருத்தன் கை வைப்பான். நான் பார்த்துக்கிட்டு சும்மா போனேன். அப்புறம் நான் இந்த பதவியில இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லையே. குடும்பத்துக்காரங்களை காப்பாத்துறதுக்கு தான் இந்த யூனிஃபார்மும் இந்த
என்ன எடுத்து பேசினா நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாது. மறந்துடாதீங்க. ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்காக இந்த வேலையே போனாலும் கலங்க மாட்டா இந்த டிஎஸ்பி ரோகிணி. அப்படியா? இந்த அக்யூஸ்டுக்காக உங்க வேலையை நீங்க இழக்க போறீங்க. திரும்பவும் சொல்றேன், தீர விசாரிக்காம ஒருத்தர குற்றவாளியை நீங்க நியாயம் தீர்க்க வேண்டாம். பிறகு கோர்ட்டதுக்கு நீதிபதிகள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து முடிய வேண்டியதானே? அப்புறம் நீங்களும் நானும் எதுக்கு இந்த பதவியில? வேண்டாம் டிஎஸ்பி ரோகிணி, நீ ஒரு பொம்பளைங்கத மறந்துடாத. உன்னை எப்படி அசிங்கப்படுத்துவனோ அப்படி அசிங்கப்படுத்திட்டு விட்டுருவேன். நான் எவனுக்கும் அடி பண்ணிஞ்சவன் கிடையாது. எங்க அவங்களை அசிங்கப்படுத்து பாப்போம். இதுக்கு மட்டும் வாய திறக்கிற? இன்னொரு வாட்டி அவங்க அசிங்கமா பேசுன, உன் கையில இருக்க துப்பாக்கி என் கைக்கு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நான் எல்லாதி வெல்ல, எத்தனுக்கும் எத்த, திருடனுக்கும் திருட, பொறுக்கிக்கு பொறுக்கி. புரியுதா? நீ சுடுவேன்னு சொல்லுவேன், நான் சுட்டுருவேன். புரியுதா? இனி எந்த கொம்பனாலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது. கொம்பனால காப்பாத்த முடியாம இருக்கலாம், இந்த மீனவால காப்பாத்த முடியும். நீ எதுக்கு இந்த? உன்னை நம்பிதானடா விட்டுட்டு போனேன். உன்னை நம்பிதானடா விட்டுட்டு போனேன். அக்கா, உன்னை நம்பிதானடா விட்டுட்டு போனேன். அக்கா நான் பாத்துக்கிறத, நீ டென்ஷன் எடுக்காத. இனி உங்க ரெண்டு பேரையும் நான் நம்ப மாட்டேன். இனி உங்க ரெண்டு பேரையும் என் வாழ்நாள இனி நம்பவே மாட்டேன். அக்கா என்னக்கா பேசுற? என்னால என்ன பண்ண முடியும்? நான் டூட்டி எதனா பாத்துட்டு இருக்கேன். உன்னை நம்பின நான் நம்பலையா? என் தம்பி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் இவனை கை வைக்க மாட்டான்னு நம்பினேன். நம்பிக்கையை உடைச்சிட்டல, இப்படி அடிச்சு அலங்கோலமா வச்சிரு பாக்கிறதுக்காக நான் திரும்ப வந்தேன். இந்த ஸ்டேஷன்ல என்னதான் நடக்குது? யார் இவங்க? நீங்க யாரு? வெளியே போங்க. அது எங்க அக்கா. ஓய் முடிட்டு இருங்க, உங்க டூட்டிய பாருங்க. என் அக்கா வெளியில போனமா? என்ன இந்த ஸ்டேஷன் நடக்குது? ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க வேலையில நீங்க இருக்க முடியாது. முடிஞ்சா பண்ணிக்க. என்ன பொண்ணு திரசா, நேர்மை கண்ணியா கட்டுப்பாடுன்னு பேசுவாங்க உங்களை பத்தி. என்ன இது? என் அக்காக்கு முன்னாடி ஒண்ணு இல்ல. ஏன் டாடி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்க? வாடா. என்ன பண்ண வந்துருவானா? அத்தியோஸ்டே அத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நிறைவேற்றிருவேன். அடிச்சு சாகடிச்சிட்டு அவனா குற்றவாளின்னு பழிய போட போறீங்க, அப்படிதானே? எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு போலிக்க. இனி உங்க கை என் தம்பி மேல பட்டதே. இரு, உன் கண்ணு முன்னாடியே சொல்றேன். என்ன மிஸ்டர் பொண்ணுத்தராய், மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? மிரட்டினதெல்லாம் போதும். அதான் குற்றவாளி இல்லைன்னு தெரியுதுல்ல, விட வேண்டியதானே? இவன் குற்றவாளியா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். பொத்திட்டு நில்லுங்க. என்ன ஏன் அடிச்சு இப்படி காயப்படுத்தி வச்சிருக்காங்க? தம்பின்னு ரெண்டு பேரை நம்பினேன், கை விட்டுட்டானுங்க. என்ன வார்த்தைக்கா சொல்லிட்டேன்? உன் வாயால அப்படி சொல்லலமாக்கா. அனாதையா சுத்திட்டு இருந்த எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தவ, உன் வாயில அந்த வார்த்தை வரலாமா? உண்மையாவே உங்க ரெண்டு பேரையும் நம்பினேன், இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு. மீனா சொல்லிருக்கா, சத்தியமா வாக்கு மாற மாட்டானுங்கன்னு நம்பினேன்டா. ஐயோ அக்கா, போதும் போதும். எனக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு உறவுக்கு அஸ்திபாரமே நம்பிக்கை தான். அது எப்போ உடைஞ்சுதோ, இனி உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு முடிஞ்சு போச்சுதே. என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. இதுக்கு என்ன கொன்று கலானி. அக்கா வார்த்தை விடாதக்கா. நம்பிக்கை போயிடுச்சு. உன்னை எப்படியாவது காப்பாத்திருவேன்னு நீ நம்புறியா? நீ என்ன காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாம போனாலும் சரி, உன் உறவு கிடைச்சிருச்சு, அது போதும். இனி நிம்மதியா போய் சேர்ந்துருவேன்க்கா. என் மனசுக்கு பிடிச்சவா ஒரு வார்த்தை சொன்னா, வாழ்க்கையில நமக்காக அழுறவங்களை ஒருத்தரையாவது சம்பாத்தியம் பண்ணணும்னு. எனக்காக கண்ணீர் மட்டும் இல்ல, எனக்காக குடும்பத்தையே இழக்க துணிஞ்ச பாரு. உன் பாசத்துக்கு நான் அடிமைக்கா. விடுக்கா, நான் போனாலும் கவலைப்பட மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கா? உன் தம்பியா போய் சேர்ந்துருவேன். அந்த பாக்கி எனக்கு போதும்க்கா.
உன்னை காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா? நிச்சயமா நீ என்ன காப்பாத்துவ. அக்கா அக்கா, ஐயோ. எங்க கூட வந்த தம்பிகள்லாம் எங்க கிட்ட அனுநியமாவே இருந்தது கிடையாது. அதையும் தாண்டி உங்ககிட்ட நாங்க அனுநியமா நடந்துகிட்டோம். அதிக உரிமை எடுத்துக்கிட்டோம். நீங்க எங்க ரத்த சம்பந்தம் இல்லட்டாலும் ரத்த சம்பந்தமா நினைச்சோம். அதே உணர்வை தான் எங்களுக்கு கொடுத்தது. உங்களை பார்க்கும்போது வேற ரத்தங்கிறதே எங்களுக்கு தோணாது. எங்க ரத்தம் தான் நாங்க நினைச்சோம்டா. சராசரி தம்பிகள் தானே நிரூபிச்சிட்டீங்கல்ல. இன்னொரு தடவை அவன் மேல நீ கைய வச்ச உசுரோட நீங்க இருந்து போக முடியாது. இது ஸ்டேஷனா இல்லன்னா உங்க ஃபேமிலி கூடமா? உத்தியோகமா ஃபேமிலியானா எங்களுக்கு ஃபேமிலி தான் முக்கியம். நான் சாகும் போது இந்த உத்தியோகம் என் கூட இருக்க போதில்லை. இப்போ போச்சுத அந்த உறவு நிச்சயமா என் கூட இருக்கும். எங்களுக்கு எங்க உறவு தாண்டா முக்கியம். கூடி வேலை பார்த்தாது குடும்பத்தை காப்பாத்துவோமே தவிர என் குடும்பத்தை இழக்க மாட்டோம்டா மடப்பையில. இன்னொரு வாட்டி அவன் மேல கை போட்டது இங்க இருந்து நீ உசுரோடே போக முடியாது. என்ன மிரட்டி பாத்தீங்களா? என்ன மிரட்டல, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் உனக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுத்தல இவன் குற்றவாளி இல்லன்னு. நான் குற்றவாளி இல்லன்னு நீ எவிடன்ஸ் கொடுத்தியா? அது செல்லுபடி ஆகாது. உனக்கு எல்லா எவிடன்ஸும் நாங்க பக்காவா கொடுத்தோம். இவனுக்கும் அந்த கொலை முயற்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ ஆல்ரெடி இவ்வளவு பழி வாங்க நினைச்சிருக்க. உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதான் வச்சு பழி வாங்கிக்கிட்டு இருக்க. போச்சா இங்க பழிக்காது. சரி, எனக்கும் இவனுக்கும் ஏகப்பட்ட பகைதான் இல்லங்கிற. அதுக்காக சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விட்டுருவேனா என்ன? இவனை கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டுங்க. நான் சாட்சிய கூட்டிட்டு பாறேன். இவன் தான் குற்றவாளின்னு சொல்லதுக்கு. இவனை காப்பாத்தணும்னு நினைச்சாலும் இனி உங்க வாழ்க்கையில இவனை காப்பாத்தவே முடியாது. ஆல்ரெடி இவனுக்கு விரதமா எல்லா சாட்சியும் நான் ஏற்படுத்திட்டேன். இவனை இந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. இந்த ரோகிணி காப்பாத்துவா, சத்தியமா காப்பாத்துவா. பரவாயில்ல விக்ரமே, நல்ல நல்ல நாட்களா சம்பத்தி பண்ணிருக்கிய. உனக்காக வாதாடுறதுக்கு இத்தனை பேரா? டேய், நீ இவ்வளவு நாள் பண்ண வேலைக்கு இவ்வளவு நல்ல நாட்கள் சம்பத்தி பண்ணிருக்க. நீ ஆரம்பத்திலே நல்லவனா இருந்திருந்தா இப்ப என்ன சுத்தி ஒரே நல்லவங்களா இருந்திருப்பாங்களோ? உலகத்துல நல்லவங்க இருக்காங்க, ஆனா நம்ம பக்கத்துல தான் இல்ல. ஆபத்துல உண்மையான நண்பனா அறின்னு சொன்னாங்க. இப்போதானே புரியுது எது உண்மையான உறவுன்னு. அப்ப எட்டி கூட வந்து பார்க்க வரல. கடைசி நேரத்துல கூட அவனை நம்பினேன் வந்து காப்பாத்த வருவாருன்னு. வரல. ஆனா யாரெல்லாம் எதிரியா நினைச்சனோ அவங்க தாண்ட ஆபத்துல வந்து நிக்கிறாங்க. இப்போ உன்னை கத்துக்கிட்ட. நாம பழகுற எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நாம வெறுக்கிற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. சந்தர்ப்பத்துலதான் அவங்க சீர்வமே தெரியும். இப்ப புரியுது. உலகத்தை நல்லா கத்துக்கிட்ட. இவனை கோர்ட்ல கொண்டு ஒப்படைங்க, அங்க சாட்சி வரும். ஐயோ ஐயோ, ஏண்டா அவன் உன்னை அவ்வளவு அடி அடிக்கான். நான் தப்பு செய்யலன்னு சொல்ல வேண்டியதானே? நான் வாதாடி இருந்தா எனக்காக இத்தனை பேர் வாதாடி இருப்பீங்களா? எனக்காக யார் யார் வாராங்கன்னு வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் ஒப்பங்காரம் வருவான்னு பார்த்தேன், வரல. அதான் உண்மையை சொல்லல. ஏண்டா செக் பண்ணி பார்க்கறதுக்கு இதோட நேரம்? உன் விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்ல. நான் வாயை திறக்காதனால தானே எனக்காக 2 அக்கா மாதிரி வாதாடிட்டு போனாங்க. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். உனக்காக வாதாடிட்டு போயிட்டாங்க, எங்களை பெருத்துட்டு போயிட்டாங்கடா. டேய், பொண்ணா நீ அடிக்க மாட்டேடா தெரியும். ஐயோ, எனக்கு தலைய வெட்டிச்சிடும் போல இருக்கு. ஏண்டா வாய் தந்து சொல்ல வேண்டியதுடா. நீ ஏன் ஆதாரத்தை வச்சுட்டு என்கிட்ட சொல்லல? உனக்கு நல்லா தெரியும் நான் குற்றவாளி இல்லன்னு. நீ தானே பிடிச்சு கொடுத்த. ஐயோ, ஆமா ஆமா ஆமா, தெரிஞ்சே பிடிச்சு கொடுத்த. ஒரு நான் என்னத்தை போட்டு வாதாட? நான் உனக்கு ஏதாவது பண்ணதுக்காக பண்ணல. டேய், உனக்கு தான் தெரியுமே நீ குற்றவாளி இல்லன்னு சொல்ல வேண்டியதுடா. அப்ப தெரிஞ்சுதான் சிக்க வச்சிருக்கீங்க, அப்படிதானே? வேண்டாம் ரோகிணி, அவங்க எந்த தப்பும் பண்ணல, விடு. தெரிஞ்சுதான் சிக்க வச்சிருக்கீங்கல்ல? இவர் எந்த தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு சிக்க வச்சிருக்கீங்கல்ல? பரவாயில்ல, இவரை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். வேண்டாடி, உன் டூட்டிய பாரு. காப்பாத்துவேன், நிச்சயமா காப்பாத்துவேன். அப்படி காப்பாத்த முடியனா இந்த யூனிஃபார்மை தூக்கி எறிஞ்சிட்டு காப்பாத்துவேன். உசுரை கொடுத்தாரு காப்பாத்துவேன். இதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடை
நீ எங்கதான் இருக்கியா? என்ன நீ இருக்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? டேய், மீனாக்கா என்கிட்ட கோவப்பட்டுட்டு போறாங்கடா. தமிழக்காவும் தான். இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கு மேல உறவு முடிஞ்சு போச்சு. இனி அக்கா அக்கான்னு வந்தேன்னா அவ்வளவுதானே சொல்லிட்டு போறாங்க. உங்க டீமாடா சொன்னாங்க. என்னடா பண்ணுனீங்க? அக்கா அழுதுகிட்டே போறாங்கடா. அதான் என்ன யாதுன்னு பார்க்க வந்தேன். அக்கா அழுதுட்டு போறாங்களா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏண்டா அக்கால ஏதோ எடுத்து பேசிட்டீங்களா? அக்கா இல்லைன்னா நாம இல்ல, தெரியுமில்ல? இல்லடா, ஒண்ணு இல்ல, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஏய், என்னடா இவனை அடிச்சு வச்சிருக்கீங்க? நாங்க அடிக்கலடா. டேய், நீ என்ன முழுமாடு மாதிரி அடி வாங்கிட்டு உட்காந்துருக்க? என்ன விக்கி, நீ அடிச்சியா? இல்லடா, பின்னாடி அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். மீனாக்கா அதான்டா கோபப்பட்டுட்டு போனாங்க. டேய், இவனை அடிக்கிற வரைக்கும் கூட பார்த்துட்டு இருந்தீங்க. டேய், இவன் நமக்கு எதிரியா இருக்கலாம், அடுத்தவன் அடிக்க விடலாமாடா? என்னடா? ஏண்டா ஆள் மட்டும் வாட்டு சட்டமா இருக்க, வாய் மட்டும் 7 ஊருக்கு பேசுவ. அடிக்கிற வரைக்கும் என்ன சும்மா இருந்த? திருப்பிச்சு விளாச வேண்டியதானடா. சரி வா, ஏந்தி வீட்டுக்கு போலாம். குற்றவாளிடா. இவன் என்ன குற்றம் பண்ணனா? கொலை முயற்சி. யாரடா பண்ணுன? அப்படி சொல்லிதான் உங்க அண்ணன், உன் மூத்த அண்ணன் என்ன அரெஸ்ட் பண்ணனா. என்னடா தப்பு பண்ணிட்டேன்டா. இவன் எப்பவுமே நமக்கு தான் அடி வாங்கிட்டு போவான். இவன் எப்படி கொலை முயற்சி பண்ணிருக்க முடியும்? என்ன லாஜிக்ல தான் அரெஸ்ட் பண்ணியும். அவன் தான் சொன்னா, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. ரூல்ஸே தெரியாது உனக்கு? தருண், நீ வீட்டுக்கு போ. அவனை நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது. ஏய், என்ன? நாங்க எதுவும் பண்ண முடியாது. இது வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. ஏய், இவனை போய். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ, வீட்டுக்கு போ. சரி, பாத்துக்க. சரியா? இனியாவது வாய் தந்து உண்மை சொல்லு, நான் எதுவும் பண்ணலன்னு. இப்படி அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்க. சரி சரி, அதெல்லாம் உனக்கு ஒன்னும் ஆகாது. பரவாயில்லடா, அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. வாய் வாய். சரி, பசிக்குது, ஏதாவது வாங்கி தர சொல்லிட்டு போடா. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவரது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. பொண்ணு பசிக்குன்னு சொல்றான்டா. இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன்டா. நான் வாங்கிட்டு வரேன். யாரும் வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டாம். நானே பாத்துக்கிட்டேன். எப்படி இருந்தா பசிக்குன்னு சொல்ல வச்சிட்டீங்களே. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் வாங்கிட்டு வரேன். அவங்களையும் திட்டுற? அவன் கடமையை தானே செஞ்சான். பசிக்குன்னு சொல்ல வச்சிட்டாங்களே. இதுல என்ன இருக்கு? பசிச்சது. அடி ரொம்ப வாங்கல, பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு, அதான் கேட்டேன். என்ன பொண்ணு தர? நான் இப்படி சரி பேசிட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நான் போய் உனக்கு வாங்கிட்டு வரேன். பசி நின்னுடுச்சு, இப்படியே இரு. பாவண்டாவன் வெறும் வாய்ச்சாலதான், மற்றபடி அவன் எதுவுமே துணிஞ்சு பண்ணதே இல்ல. தெரியும்டா, அவன் எதையும் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். அது ட்ரைனிங் எடுக்கும் போதே எனக்கு தெரியும். ஏதோ ஒரு கோபத்துல இப்படி பண்ணிட்டேன்டா. சரி, போய் மீனாக்காவை சமாதானப்படுத்து. அவங்க மட்டும் பேசலன்னு நம்ம வீடு ஒண்ணுமே இல்ல.